கண்ணு முடிக்கலாம் அப்ளை பண்ணுவோம். கண்ணை திறந்து வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ இது மாதிரி இது அப்படியே ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. டச் பண்ணுங்க, ரொம்பலாம் பீச் இருக்காது. டச் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுங்க. நல்லா ஸ்மெல் இருக்கா? ஜஸ்ட் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். ஃபேஸ் மட்டும் போடக்கூடாது, நம்ம கழுத்துக்கும் சேர்த்து தான் போடணும். எடுத்து போடுங்க, அப்போ தான் வந்து தேய்ப்பும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஒரு டைம் கரெக்டாக போடுறாங்க. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க வந்து இந்த ஹைட்ராஜனில் சேவ் பண்ணணும்னா ஈஸியாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இதோடைய ஒன்று யூஸ் பண்ண அதை எடுத்து அவங்களுக்கு போட்டு காமிக்கணும். அவங்களுக்கே அந்த ஸ்கின்னை தொட்டு பாக்ஸ் இருக்கிறீங்க. பிபி க்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணால் கூட ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பிபி க்ரீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரும் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஎஃப்பும் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு எப்படி வேணும், சில பேர் வந்து ஃபேராக இருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்களா மஞ்சள் ஆகிடுச்சுல. இதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வார்ம் இருக்குது. ஒரு எல்லோ இஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு வார்ம் பண்ணி யூஸ் பண்ணி அடுத்து போட இருக்கும். பிபி க்ரீம் போடும்போது நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்காக ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போடணும். ரெண்டுமே எவ்வளோ எடுத்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ அதே பிபி நான் லைட் போட்டதுனால காம்பேக்டும் நான் லைட்டே யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 2 ஷேட் இருக்குது. காம்பேக்டில் வந்து லைட் ஒன்று இருக்குது, மீடியம் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி இதுவும் கையிலுமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காம்பேக்ட் ஏன் போடணும், ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் பவுடரே அடிக்க மாட்டேன், எனக்கு காம்பேக்ட் பவுடர் போட்டால் திட்டா தெரியும். ஆனால் நம்ம இந்த க்ரீம்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஆயிலிஷ் இருக்கும், அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம காம்பேக்ட் போட்டால் அப்படியே செட் ஆகிட்டு உட்காந்துரும். நீங்கள் காம்பேக்ட் போடலன்னா வழிஞ்சு அந்த ஆயிலியாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் காம்பேக்ட் போடுறது. சிம்பிள் மேக்கப் போட்டு விட்டா எவ்வளோ சார்ஜ்? காஜல்லாம் அப்பத்துலேருந்தே நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மை அழகுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் கெமிக்கல்னால வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கே கூட என்ன பண்ணாலும் மை வச்சா கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வந்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம காஜல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. இது லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஜென்ஸுமே யூஸ் பண்ணலாம். என்ன ரீசன்னா, என் கடைக்கு வந்த ஒரு கண்டக்டர் என்கிட்ட சொன்னார். என்னன்னா அவர் வந்து அந்த போகிறதுனால ஃபுல்லாக அவருக்கு டஸ்ட் ஆகிடுமா, ஹீட் ஆகுமா பாடியில். ஸோ இதை நைட்டு போட்டு படுத்துருவாராம். காலைல பண்ணால் அந்த டஸ்ட்டு அந்த கண் எரிச்சல்லாம் இல்லாமல் எனக்கு க்ளீனாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போனார். கண்ணுக்கு நமக்கு நேச்சுரலாக க்ரோத் வரும். ஸோ அதாவது கண் வந்து உடம்புலேயே ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம கண் வந்து பார்க்கும்போதே அந்த ஒரு லுக் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த லுக்காக இருக்கும். அதுக்காக தான். சென்டாக இருக்கு இந்த விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடணும். இது வந்து
லிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பதத்தில் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், சீக்ஸில் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 in 1. ரொம்ப நல்ல ரொம்ப நேரம் இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கு அவங்க போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஸ்லிம் மேட் லிப்ஸ்டிக்கு. பாருங்க. இப்போ